வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ், நான் எபி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, காம்பவுண்ட் மூமெண்ட், ஐசோலேஷன் மூமெண்ட் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது நண்பர்களே, காம்பவுண்ட் மூமெண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பயிற்சி செய்வீங்க, ஆனால் உங்கள் மசில்ஸை வந்து பல மசில்ஸை வந்து அது டார்கெட் பண்ணும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரோவிங், பெஞ்ச் ப்ரெஸ், டெட் லிஃப்ட், ஸ்குவாட்ஸு, இதெல்லாமே வந்து காம்பவுண்ட் மூமெண்ட்டில் வரும். இந்த மாதிரியான பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு நிறையா மசில் டார்கெட்டை உங்களால் பண்ண முடியும். அதுவே ஐசோலேஷன் மூமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் மசிலை டார்கெட் பண்ணுறது, பைசப்ஸு, ட்ரைசப்ஸு, அதுக்கப்புறம் காஃபு, கேபிள் ஃப்ளை, அப்புறம் வந்துட்டு செஸ்ட் ஃப்ளை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐசோலேஷன் மூமெண்ட்டில் வரும். இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மூமெண்ட் தான். அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மசில்ஸை டார்கெட் பண்ண முடியும். ஐசோலேஷன் மூமெண்ட்டும் வந்துட்டு ரொம்ப அவசியம். இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட் இதில் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது உங்கள் மசில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். சரியா? பயிற்சியை நல்லா பண்ணுங்கள். ரொம்ப சின்ன வீடியோ தான். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த காம்பவுண்ட் மூமெண்ட்டு தான் நிறையா பண்ணுவேன். சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். ஐசோலேஷன் மூமெண்ட்டும் வந்துட்டு ரொம்ப அவசியம் தான். இப்போ நீங்கள் பைசப்ஸ் ஆகட்டும், ட்ரைசப்ஸ், இதெல்லாம் சிங்கிள்ஸ் மசில்ஸ் தான். சரிங்களா? அது போக வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெக் கர்லு, லெக் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வந்துட்டு ஐசோலேஷன் மூமெண்ட்டில் தான் வரும். சரி, அதற்கு உண்டான இமேஜ் இருந்ததுன்னா நான் போடுறேன், பாருங்கள். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.